திருப்பாவை பாசுரம் 19. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேல் ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீயும் மணாலனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவாட்டுகில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். இதில் கண்ணன் இருக்க படுக்கையறையோட அழகை விவரிக்கிறாங்க. அவரோட படுக்கறையில் குத்து விளக்கு எரியுது. யானை தந்தத்தால் ஆன கட்டில், அந்த கட்டிலில் பஞ்சு மெத்தை இருக்குது. அந்த பஞ்சு மெத்தை எங்கும் மலர்கள் நிரம்பி உள்ளன. அதில் மலர்கள் சூடிய நப்பின்னை உறங்க அவளது மார்பின் மீது தலை வைத்து கிருஷ்ணர் படுத்திருக்கார். இப்போது அவரை எழுப்பணும். அவரை எழுப்பி எங்களுக்கு அருள் தர அனுப்பு நப்பின்னையே, நீ உன் கணவனை பிரியமாட்டாய்னு தெரியும், இருந்தாலும் இது நல்லதல்ல, இது அழகல்ல, அவனை எழுப்பி எங்களுக்கு அருள் செய்ய அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. திருவம்பாவை பதிகம் 19. உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் பொதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கென்று உரைப்போம் கேள். கொங்கை நின்னன்பர் அல்லார் தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கிப் பரிசே எமக்கு எங்கோ நல்குதியேல் எங்கெழிலென் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். இதுல ஒரு தாயோட கையில உள்ள பிள்ளை அந்த தாயோட கட்டுப்பாட்டுல இருக்கிற மாதிரி, எம்பெருமானே நாங்கள் உன்னிடம் அடைக்கலம், நான் உங்ககிட்ட ஒன்று தான் கேட்குறோம், உன்னுடைய அடியவர்கள் அல்லாது நாங்கள் வேறு யாரையும் திருமணம் செய்யக்கூடாது, எம்முடைய கைகள் உனக்கல்லாது வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது, இரவும் பகலும் எங்களுடைய கண்கள் உன்னை மட்டுமே காண வேண்டும், வேறு எதையும் காணக்கூடாது. இப்படிப்பட்ட அருளை நீ கொடுத்து விட்டால் சூரியன் கிழக்க உதிச்சா என்ன, மேற்க உதிச்சா என்ன, எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சிவபெருமானோட்ட அவரோட அருள் வேண்டி பாடுறாங்க.